Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம குக் பண்ண ஆயிலை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் லைக் சமோசா பஜ்ஜிலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை again நம்ம அதே டீப் ஃப்ரை குக்கிங் மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆயிலை ஆல்ரெடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருப்போம். அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணும்போது நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் அக்ரைலின் அந்த மாதிரியான டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சருங்கிற ஒரு டிசீஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த ஆயிலை யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம டே டு டே லைஃப்பில் கறி ப்ரிப்பரேஷன், தோசை, சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆயிலை சூடாக பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்லையோ ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆயில் வந்து ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும். அது பிளாஸ்டிக்ஸோட ரியாக்ட் ஆகி இன்னும் அதிகமான டாக்ஸிக் காம்போனன்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்போதுமே ஆயிலை குக் பண்ணி முடிச்சப்பறம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூல் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஏன் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த ஆயிலில் வந்து மிஸ் ஆகிருக்கும். நம்ம அதோடய ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த ஆயில் வந்து வீணாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் நிறைய பேர் குக் பண்ண ஆயிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆயிலோட சேர்த்து அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா குக் பண்ண ஆயிலில் இருக்க டாக்ஸிக் காம்போனன்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆயிலோடையும் ரியாக்ட் ஆகி அது சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இன்னும் நிறையா டாக்ஸிக் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எப்பொழுதுமே குக் பண்ண ஆயிலும் குக் பண்ணாத ஆயிலும் தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி குக் பண்ண ஆயிலை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.